நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு அங்க திடீர்னு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? உங்க மொபைல் அன்லாக் பண்ணி பேமெண்ட் ஆப்புக்கு போய் அங்க ஸ்கேனுங்கிறது கொடுத்து அதுக்கப்புறம் அந்த QR ஸ்கேன் பண்ணி தான் உங்களால பேமெண்ட் பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், அது யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல டக்குன்னு மெசேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? மொபைல் அன்லாக் பண்ணி வாட்ஸ்அப் ஆப் போய் அங்க அந்த பர்சனை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல அந்த பர்சனுக்கான ஷார்ட் கட்டை உங்க மொபைல் ஸ்கிரீன்ல வச்சிருப்பீங்க, பட் அதை அன்லாக் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல அதுவும் இல்ல உங்களுக்கு ஸ்னாப்சாட்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு ஃபில்டர் போட்டு ஒரு பிக்சர் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அகைன் மொபைல் அன்லாக் பண்ணி உள்ள வந்து ஸ்னாப்சாட்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போய் பிக்சர் எடுக்க வேண்டியது இருக்கும். பட் இந்த எல்லா விஷயத்தையும் என்னால மொபைல் அன்லாக் பண்ணும்போது சின்ன ஒரு ஸ்வைப் பண்றதுனால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இதோ இந்த மாதிரி என்னால மொபைல் அன்லாக் பண்ணும்போது சின்ன ஒரு ஸ்வைப் பண்றதுனால QR பேமெண்ட்டும் என்னால பண்ணிக்க முடியும், நோட்ஸும் எடுத்துக்க முடியும், ஃபில்டர் போட்டு ஒரு போட்டோவும் என்னால எடுத்துக்க முடியும், வாட்ஸ்அப்ல எனக்கு பிடிச்ச பர்சனுக்கு மெசேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே என்னால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மொபைல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி அது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதுல போனீங்கன்னா குயிக் லான்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 இதை நீங்க செட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு ஷார்ட் கட்டா இருக்கலாம், ஒரு ஆப் லான்ச் பண்றதுக்கானதா இருக்கலாம், இதுல எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை நீங்க செட் பண்ணிக்க முடியும். எந்த சைடு ஸ்வைப் பண்றதுங்கிறது நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ரைட் சைடு ஸ்வைப் பண்ணனா எனக்கு QR பேமெண்ட் ஓபன் பண்ணனும் செட் பண்ணிருக்கேன். லெஃப்ட் சைடு ஓபன் பண்ணனும்னா நோட்ஸ் ஓபன் பண்ணனும் செட் பண்ணிருக்கேன். இதுல ரெண்டு பக்கம் என்னால ஸ்வைப் பண்ணாலும் நான் செட் பண்ணதை என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ இதே மாதிரி என் மொபைல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு யோசிக்கிற மாதிரி 5 டிப்ஸ் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன் டெக் தமிழ். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னங்கறத பாப்போம். ஸோ செகண்ட் ட்ரிக் என்னங்கிறத பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus Devices மட்டும் இல்லை, Oppo, Realme, Redmi, அதாவது கலர் OS, Oxygen OS, Realme UI இந்த மாதிரியான ஃபேமிலி குரூப்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் டிவைஸ்லையுமே ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் ஒர்க் ஆகுங்கிறத வீடியோட கடைசியில் கமெண்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ட்ரிக் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே காமனாக ஒரு பழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இதோ இந்த மாதிரி தலைக்கு கை வச்சு படுக்கிறது. ஏன்னா ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க, நாங்கள் வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. இப்படிலாம் நீங்கள் கையை வச்சு படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் இன்னொரு கையில் தான் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஆப்பை ஆக்சஸ் பண்ணுறது தான். மேலே ஒரு ஆப் வச்சிருப்பீங்க, அந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்ட வேண்டியதாக இருக்கும். மொபைலை ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாற்றணும், இல்லை உங்கள் ஹேண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ஆப்பை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படிலாம் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஐகான் புல் டவுன் ஜெஸ்டர் அப்படிங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐக்கானை நீங்கள் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணால் ஜஸ்ட் உங்கள் மொபைலை ஸ்க்ரீனோட எட்ஜில் வச்சு உள்ள பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ஆப்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா அந்த ஆப் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்படி சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு யாருக்கு என்ன கஷ்டமோ எனக்கு தெரியல. ஆனா துண்டு வரலுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா மொத்த மொபைலோட வெயிட்டுமே இந்த ஃபிங்கர்ல தான் நீங்க போட்டு வச்சிருப்பீங்க. ஸோ அடுத்த ட்ரிக், என் மொபைலில் சார்ஜே நிற்கலன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தான். நம்ம எல்லாருமே நம்ம மொபைலில் ஹையர் ஃப்ரெஷ் ரேட் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 90 Hz 120 Hz தான் நம்மளோட மொபைலில் எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்படி நம்ம ஹையர் ஃப்ரெஷ் ரேட் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளோட பேட்டரியுமே சரசரன்னு கீழே போயிடும். இதை நீங்கள் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி ஹையர் ஃப்ரெஷ் ரேட்லேயே உங்கள் மொபைலை வச்சு பேட்டரி லைஃபுமே ஈஸியாக சேவ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே காமனாக சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் வந்து அந்த அப்ளிகேஷனில் வேலை அதிகமாக இருக்காது. ஆனால் அந்த அப்ளிகேஷன் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேலண்டராக இருக்கட்டும், கால்குலேட்டராக இருக்கட்டும், கிளாக் ஆப்பாக இருக்கட்டும், ஆர் ஏதாவது OTT ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது தேவைப்படாது. கால்குலேட்டர் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? கேம் விளையாட போகிறது, ஜஸ்ட் 2-3 நம்பர் அழுத்தி கால்குலேஷன் தான் போட போறீங்க. அதுக்கு 60 Hz இருந்தாலே போதும். இதே மாதிரி தான் கேலண்டர் ஆப்பாக இருக்கட்டும், சில OTT ஆப்ஸுக்குலாம் நமக்கு 120 Hzங்கிறது தேவையில்லை. அதை உங்களால் ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ண முடியும். உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸில் ரிஃப்ரெஷ் ரேட்டில் போனீங்க அப்படின்னா கீழே ஆப் ஸ்பெசிஃபிக் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ரிஃப்ரெஷ் ரேட் வேணுங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கிளாக் ஆப்புக்கு 60 Hz அப்படிங்கிறது செட் பண்ணிட்டேன்னா, முன்னாடி எனக்கு 120 Hz எடுத்துக்கிட்டு இருந்த கிளாக் ஆப் இப்போ எனக்கு வெறும் 60 Hz தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷனில் ரிஃப்ரெஷ் ரேட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃபை பெரிய அளவில் உங்களால் சேவ் பண்ண முடியும். சரி, ஆஃபீஸ் கிளம்ப வேறு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அது வரைக்குமா நம்மளோட மொபைலை சார்ஜில் போடுவோம். அடங்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் மொபைலில் சார்ஜ் போடலான்னு போனால் மொபைலில் ஆப்டிமைஸ்டு சார்ஜிங் இன் ப்ராசஸ்னு வந்து ரொம்ப டெட் ஸ்லோவாக சார்ஜ் ஆகிது பயங்கரமாக கடுப்பேற்றும். ஆனால் அதை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்கள் மொபைலோட பேட்டரி செட்டிங்ஸில் போய் கீழே இருக்கக்கூடிய பேட்டரி ஹெல்த்தில் போனீங்க அப்படின்னா அங்கே ஸ்மார்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது எனபிள் ஆயிருக்கும். அதை டிசபிள் பண்ணிங்கன்னா இனிமேல் உங்கள் மொபைல் நீங்கள் எப்போ சார்ஜ் போட்டாலும் பயங்கர ஸ்பீடாக சார்ஜ் ஆயிரும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆப்ஷனை நான் எனபிள் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட ரொட்டீன் ஒரு மாதிரி இருக்கும். என்ன மாதிரி நீங்கள் நைட்டு 2 மணிக்கு சீக்கிரம் தூங்கி பகலில் 11 மணி 10 மணின்னு சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் பேட்டரி சைக்கிள் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். நீங்க எப்பெல்லாம் உங்க மொபைல் டெய்லி சார்ஜ் போடுறீங்களோ அப்பெல்லாம் அது வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ, இந்த டைம்ல தான் சார்ஜ் போடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி நீங்க எப்பயாவது வேற டிஃப்ரெண்ட் டைம்ல சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஆப்டிமைஸ்ட் சார்ஜிங் ரொம்ப ஸ்லோவா ஆயிரும். இதனால உங்க மொபைலோட பேட்டரி ஹெல்த்தை நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். ஆனா அது இல்லாம என்னோட மொபைல் பேட்டரி ஹெல்த்தையுமே நான் பாத்துக்கணும். அதே டைம்ல என்னோட மொபைல் ஸ்பீடாக சார்ஜ் ஏறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்டாப் சார்ஜிங் அட் 80% செட் பண்ணிக்கலாம். இதை நீங்க எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்போ உங்க மொபைல் சார்ஜ் போட்டாலும் உங்க மொபைல் சார்ஜிங் ஸ்பீடா ஏறும். ஆனா 80% வந்தோடனே அந்த மொபைல் சார்ஜிங் ஸ்டாப் ஆயிரும்.
ஸோ அடுத்த ட்ரிக் ரொம்பவே சிம்பிளான ட்ரிக், பட் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ட்ரிக். முன்னாடி நம்ம ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ எல்லாம் டெலிகிராம் ஆர் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம பாட் கிட்ட போட்டோம் அப்படின்னா அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நமக்கு தந்துருது. பட் அதை விட ஈஸியாகவே உங்களால் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஆப் போய்க்கங்க, அங்கே வந்து எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆர் பர்சனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி சேவ் ஆப்ஷன் வந்துடும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் உங்கள் கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்பிளஸ்ல இருக்கக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீ கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.